ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வேலைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இந்த மாதிரி ஹீரோ உண்மையெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா அது எல்லாமே அவனுடைய கனவு. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நித்தியோடைய அம்மாவுமே ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க, அதனால நம்ம இப்போ உண்மையை சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடும், அதனால சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனவரையில அப்படியே உட்காந்துருக்கான். எங்கடா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பக்கம் கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது மேல இருந்து என்னமோ ஒன்று கொட்டுது. அதை பார்த்துட்டு நீதியுமே என்னடா இது, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சரியா இல்லை, ஆனால் காசை மட்டும் நல்லா வாங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு தன்னுடைய ரூமுக்கு தான் வந்திருப்பா. அப்போ வந்த அவ கிட்டையுமே ஒருத்தன் கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம சஞ்சு, அதாவது ராஜு கிட்டையும் பரி கிட்டையுமே கத்தியை காமிச்சு இந்த மாதிரி நாங்கள் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா இவங்க 3 பேத்தையும் கூட்டிட்டு அப்படி மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் உங்களுடைய நகையை கழட்டி கொடுத்துருங்க, கொடுத்தா மட்டும்தான் இவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கும்பல் யாருன்னா, நம்ம ஹீரோவும் நீதியும் சேர்ந்து ஒரு டாக்ஸி டிரைவரை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அவன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா கையில் கிடக்கிறது, கழுத்துல கழட்டுறது எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே. அப்படி நம்ம ஹீரோயினுமே கொடுத்துட்றான். அவளை கையில் இருக்கிற ரிங்கை பார்த்துட்றான்ல, பார்த்துட்டு இந்த ரிங் என்ன கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தன்னுடைய அவ இருக்கான்ல பரி, அவ கையை பிடிச்சி அப்படி வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ப்ளீஸ், நான் அந்த ரிங்கை தரமாட்டேன், என்னுடைய அப்பா எனக்கு கடைசியாக கொடுத்த ரிங்கு, ப்ளீஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனால் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல, அப்படி பொங்கி எழுறாப்புல. அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா, டக்குன்னு அவனை போட்டு அடிச்சிடறான். அடிச்சுட்டு ஒரு வழியாக இவங்க எல்லாருமே போலீஸ்லேயே இவங்க அந்த கொள்ளக்கார கும்பல் இருக்குல்ல டாக்ஸி, அந்த கும்பலை ஃபுல்லாக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருச்சு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுமே இந்த சஞ்சு கிட்ட வந்திருப்பாங்க. உங்கள் கையில் எதுவும் அடிபட்டுருச்சா, நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போமேட்டு அவனும் கையை கொடுக்குறான். தன்னுடைய மனைவி இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் அவன் ரொம்ப இதாக இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன், அதாவது அந்த ரிங் உங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என் அப்பா எனக்கு இருக்கும்போது கொடுத்தாங்க, என் அப்பா இப்போ என் கூட இல்லை, ஆனால் என்னுடைய கணவர் என்னுடைய அப்பா அந்த அந்த ஸ்தானத்தையும் நரைச்சிட்டாரு ராஜு. அவர் இப்போ நான் தனித்தனியா பார்க்கல, என் அப்பாவையும் ராஜுவையும் 2 பேரையும் ஒன்னா தான் பார்க்க அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு இவனுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கு போலுக்கு. அதுக்கப்புறமேட்டு அவளுமே சரி நீங்க கிளம்பிருங்க, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா கசின்காரனும் வீட்டுல போய் சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருப்பான். ஆனாலும் என்னமோ அவளுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா, பின்னாடி அந்த கல்யாண வீட்டுக்கும் வந்திருக்கா. அப்படி இந்த பக்கம் ஹீரோட்டையும் கசின்காரன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, எனக்கு வேற வழி இல்லை, நீத்தியோடைய அம்மாவுமே ஹார்ட் பேஷண்டா இருக்காங்க, என்னால உண்மையை சொல்ல முடியல, நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு பக்கம் அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை பேசிட்டு ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு, இந்த ரணகாலத்திலயும் குதூகலம் கேட்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா இந்த என்னுடைய அண்ணன் பொண்ணு வாரா, நம்ம அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்லவும், ஓ மிஸ்டேக்கா வாராளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஆமா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் சொல்ல, உடனேட்டு இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுமே அவங்க அப்பா கிட்ட இருந்து போனை வாங்கி பேசியிருப்பா. அவள் அப்பாவும் என்ன ஒரே ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மனுஷனா இருக்கான். இவளுமேட்டு அந்த டாக்ஸிக்குள்ளே தான் உட்காந்துருப்பான். எப்படியும் அந்த பொண்ணு வெளியில் வந்திருப்பா போலுக்கு. அவளையுமே ஒரு கூட்டம் கடத்திருச்சு. அவன் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறனால அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கி, இருந்தாலும் தன்னுடைய பொண்ணை தேடிட்டு இருக்கானே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டேக்காக தொலைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதனால என்ன பண்ணுறான், தன்னுடைய அந்த அண்ணன் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டையே நீ நல்லா இருப்ப, இந்த வேஷத்தை போட்டு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய கசின் கூட வெளியில் அந்த பக்கம் போயிடுறான். அதை விக்ரமும் பார்த்துடுறான். அந்த அவங்களுடைய அக்கா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு விக்ரம் கார்ல ஏறி எப்படியாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த கெட்டப்குள்ளே இருக்கிற அவனோட ஃப்ரெண்டுமே ஒரு நிமிஷத்தில் திக்கு திக்குன்னு பயந்துட்டு இருக்கான். இந்த பயலுங்க எப்போ வருவானுங்க, நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் போயிருப்பான். அண்ணங்காரன்ட்டையும் என்ன பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அந்த பக்கம் லீடிங்லாம் வச்சு கண்டுபிடிச்சி போலீஸ்காரவங்க கிட்டலாம் சொல்லி, அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா ஒரு பக்கம் போய் பார்க்க, அங்கேயுமே அந்த பொண்ணு இருப்பான். ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு உள்ள போறதுக்குள்ள அந்த கும்பல் கேங் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடும். அந்த பொண்ணுமே அந்த கும்பல் கேங் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள போயிருச்சு. இவங்க இந்த கெட்டப் இல்லாம கல்யாண மண்டபத்துக்குள்ள வர முடியாது. ஏன்னா சஞ்சுன்னு சொல்லி நீத்திட்ட ஏமாத்தி வச்சிருக்கான். இந்த பக்கம் ராஜுன்னு சொல்லி நம்ம பரிட்டை ஏமாத்தி வச்சிருப்பான். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, மாறு வேஷம் டான்ஸ் ஆடுறவங்க வேஷத்தை போட்டு அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அந்த மிஸ்ரிகா பொண்ணுமே நம்ம பரி கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுறா.
பரிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா யாருன்னே இந்த பரிக்கு தெரியல. அப்பவுமேட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுமே அந்த கடத்தல் கும்பல பார்த்து ஓடி ஓடி ஒளியுது. அப்பதான் ஹீரோயின் வந்து இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நீதிக்கும் அந்த பயலுக்கும் கல்யாணம் தான் நடந்துட்டு இருக்கு. அவன் திக்கு திக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து அப்படி மயக்கம் போட்டு நிலைமையில நிற்கும் போது நீதியுமே வந்து என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் அங்கேயுமே பாதியிலே நின்றுட்டு அப்படி நேரா வந்து அவளே ரூமுக்கு அழைச்சிட்டு வந்து என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவளுமே அந்த இடத்துக்கு போயிருப்பா. இந்த பையன் இருக்கான்ல அந்த ஹீரோ வேஷத்துல இருப்பான்ல அவன் வந்துட்டு என்ன ஆச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதை ஹீரோயினுமே பார்த்துறா. பார்த்துட்டு நீ வந்து சஞ்சு நீ வந்து இப்படி நீதிக்கு வந்து இப்படி துரோகம் பண்ணக்கூடாது, உன்னை நான் என்னெல்லாமோ நினைச்சேன், நீ இப்படி இருக்க சை அப்படின்னு சொல்லிட்டு நேரா நீத்திட்ட உண்மையே சொல்ல வாரான். அங்கேயுமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவனுமே வந்து இங்க பாருமா இவ வந்து என்னுடைய ஆளுதான், ஆனா வந்து அவ கட்டி பிடிச்சான்னு சொன்னான்ல அவன் வந்து இவளுடைய அண்ணன், ஸோ நீ வந்து தப்பா நினைச்சுக்காத, சஞ்சு வந்து இவளுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லவும் ஓ சாரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம்மா நீ இதை வந்து பெரிய இஷ்யூஸ் ஆக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ராஜுவை பார்த்துடுறான். ராஜுவை பார்த்துட்டு நீங்க ஏன் இந்த வேஷத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நாங்க வந்து கல்யாணத்துக்கு ஒரு டான்சிங் வந்து இது பண்ணியிருக்கோம், சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால தான் அதான் இந்த காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணம் தான் நடக்க போகுது. அப்போ தற்செயலாக ஒரு ரூமை பக்கம் கிராஸ் பண்ணி போயிருப்பான் நம்ம ஹீரோயின். அதுலேயுமே இவனை ஃப்ரெண்ட்ஸ்காரன் வந்து சஞ்சு இந்த மாதிரி இவனை மாற்றி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்றது கொஞ்சம் சவுண்டாக சொல்லிடுறா. அதை நம்ம ஹீரோயின் கேட்டுறா. கேட்டுட்டு நீத்திட்ட எப்படியாச்சும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்திட்ட வந்து இங்கே பாரு நான் சொல்கிறத நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொன்னால் அந்த டான்ஸ் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிறது சஞ்சுவே கிடையாது, அவன் வந்து இந்த மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவன் ஃப்ரெண்டை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் நீதிக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்ற பரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நேரா அவன் ஃபேஸை பார்க்க கூடாது, அதனால கண்ணாடி வச்சு பார்க்கும்போது அவன் ஃபேஸ் இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல நாங்க இந்த மாதிரி சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம், அதை இவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனுங்களும் வந்து சொல்ல அதுக்கப்புறம் பரியுமே என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்னு பண்ணல, ஆனா எனக்கு கேட்டதான் நீதி உன்ட்ட வந்து சொன்னேன், நீ எதுவும் நினைச்சுக்காதன்ன அப்படின்னு சொல்லவும் நீ இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்க விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்றான். அப்படி கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் வந்து சஞ்சு கையும் நம்ம நீதி கையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒன்னா உட்கார வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிருப்பா. அப்போ வந்து நீதி அம்மாவுமே அங்க குங்குமம் இருக்கு எடுத்துட்டு வந்து கொடுமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால தன்னுடைய புருஷனுக்கு தானே போய் குங்குமத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அப்படி ஹீரோவுமே கொஞ்சம் கூட மன உறுத்தல் இல்லாம தன்னுடைய மனைவியோடைய ஃப்ரெண்டையே கல்யாணம் முடிச்சுக்கிறான். கல்யாணம் முடிச்சது மட்டும் இல்லாம ரொம்ப ஹாப்பியாக வேற இருக்கா. அவளுக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம் நடக்கு. இந்த மாதிரி சஞ்சு கிட்ட இது என் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, என்னோட எல்லாமே இவ தான், இவளை நீ நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அமுச்சு வைக்கிறா. அப்படியே அவனுமே நீத்தியும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். தனியா இவங்களுக்கான வீடு போலுக்கு அங்க போயிட்டு வந்து எப்பா எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இங்க ஹீரோயின் தான் பாவம். இவன் வந்து கல்யாணம் முடிச்சிட்டான். ஹீரோயினுக்கு எப்போ தான் இந்த உண்மை தெரிய வரப்போகுது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.